அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, யாருக்கெல்லாம் காதல் கைகூடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். காதல் கைகூடக்கூடிய காலம், நேரம், இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காதலிக்கிறதுக்கான ஒரு கிரக அமைப்பு, பாவக அமைப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். யாருக்கெல்லாம் காதல் வரும்? ஜாதக ரீதியில் காதலை சொல்லக்கூடியது 5ஆம் பாவகம், அந்த எதிர் பாலினத்தை குறிக்கக்கூடியது 7ஆம் பாவகம். ஒருவருக்கு 5ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும் தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் அவர்களுக்கு காதல் ஏற்படும். காதல் ஆசைங்கிறது வேற, காதல் ஏற்படுறதுங்கிறது வேற. காதல் ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அந்த காதல் ஆசையை கொடுக்கறது சுக்கிரன். இப்போ 5ஆம் பாவகத்துக்கு 7ஆம் பாவகத்துக்கு சுக்கிரன் மட்டும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா காதல் ஆசையை மட்டும் கொடுக்கும். அதே மாதிரி சந்திரனோ சுக்கிரனோ சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா எண்ணத்துல மட்டும் கொடுக்கும். ஏன்னா சந்திரனுங்கிறது மனம், சுக்கிரனுங்கிறது ஆசை. அப்போ அந்த மனம் அந்த காதல் மேல ஒரு ஆசை கொள்ளும், நம்மளும் காதலிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும், ஆனா வெளிப்படுத்தாது. அடுத்தது பாவக ரீதியில பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒருவருக்கு காதல் ஏற்படும். ஸோ இது திருமணம் வரைக்கும் போகிறதுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் பாவகம் சம்பந்தப்படும் பொழுது தான் இவர்களுடைய காதல் வெற்றி அடையும். நல்லா புரிச்சுக்கோங்க. 5ஆம் பாவகமும் 7ஆம் பாவகமும் சம்பந்தப்படும் பொழுது தான் காதல் ஏற்படும். இந்த 5, 7, 11ஆம் பாவகத்தோட சம்பந்தப்படும் பொழுது தான் காதல் வெற்றி அடையும். ஸோ யாருக்கெல்லாம் 11ஆம் பாவகத்தோட சம்பந்தப்படலையோ அவங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு.